வாரபலம் பலம் வரும் உலகம். பிரதான அனுசரணை. உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் ஷேக் அல் ஹாஜ் MAM மசூத் அஹ்மத் ஹாசிமி JP அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் 170 சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790000115. காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790289999. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைய சஹர் சிந்தனையாக நமது நேர்களுக்கு நாம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் இஸ்லாமும் இளைஞர்களும் என்ற ஒரு தலைப்பை இந்த நேரத்திலே நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். பொதுவாக இளைஞர்கள் என்ற அந்த வயதை குறித்து காட்டுவதற்காக வேண்டி இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இளமை பருவம் என்பது 15 வயது தொடக்கம் 40 வரையான அந்த காலப்பகுதியைத்தான் இளைஞர் என்ற அந்த வட்டத்துக்குள்ளே கணித்திருக்கிறது. இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனிலே வரக்கூடிய சூரா அஹ்காஃபிலே 15வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்திருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, அவனது தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அவனை சுமந்து அவனை பெற்றெடுத்திருக்கிறாள். வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா, அவனை அவள் சுமந்ததும் அவனுக்கு பாலூட்டியதும் 30 மாத காலம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வபலக 40 சனா, அவன் வாலிப பருவத்தை அடைந்து 40 வயதாக ஆகும் வரை என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இளமை பருவம் என்பது, இளைஞன் என்பது 15 வயதிலே இருந்து 40 வயது வரைதான் இளமை பருவமாக இருக்கிறது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த வயதை அடைந்த ஒருவர் மார்க்க கடமைகள் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டு விடுகிறது. அவர் மார்க்க கடமைகளை விடுகிற போது அவர் அல்லாஹு தஆலாவால் நாளை மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார். அவர் அவைகளிலே தவறு இழைத்திருக்கிற போது அவர் தண்டனைக்கு ஆளாகுவார் என்ற அந்த விடயத்தை முதலாவதாக நாம் முன்வைத்துவிட்டு, அடுத்த விடயமாக இந்த இளமை பருவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்து பிரச்சாரம் செய்தபோது அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தவர்கள் மிக கூடுதலான இளைஞர்கள். அவர்களுடைய வரலாற்றை இஸ்லாமிய வரலாற்றிலே படித்து பார்க்குகிற போது 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இள வயதினரையே ஆரம்ப காலத்திலே அவர்களை பின்பற்றியதாக அந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்கிற போது நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பரிசுகளை தர காத்து கொண்டிருக்கிறான். அதிலே ஒரு சில செய்திகளை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறி வைத்தால் பொருத்தம் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எந்த நிழலுமே இல்லாத அந்த மஹ்ஷருடைய வெளியிலே 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதிலே
ஒரு சாரார் தான் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடிலே கழித்த அந்த இளைஞர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இளமை பருவத்தை நாம் இப்படி கழிக்குகிற போது நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய அர்ஷுடைய நிழலை நாம் அடைந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, இந்த இளமை பருவத்தை நாம் சரியான முறையிலே அல்லாஹ் விரும்புகிற முறையிலே கழித்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பு மாதத்திலே இளைஞர்கள் தன்னுடைய மனம் போன போக்கிலே தான் வாழ்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே இந்த நாட்களை கழித்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக, ஆலோசனையாக இந்த நேரத்திலே ஞாபகமூட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அந்த செய்திகளை இந்த நேரத்திலே ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீ பயன்படுத்திக் கொள். அதில் மிக முக்கியமாக சொல்கிறார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக்க, உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிப பருவத்தை நன்மையான காரியங்கள் செய்வதிலே பயன்படுத்திக் கொள். வஸிஹ்ஹதக கப்ல ஸகமிக்க, உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நல்ல காரியங்களிலே பயன்படுத்திக் கொள். வஃபராகக கப்ல ஷுகுலிக்க, உனக்கு வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் நீ ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விடயத்திலே நன்மையான காரியங்களிலே பயன்படுத்திக் கொள் என்று இப்படி 5 வகையான வசியத்துகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் இந்த இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம், ஓய்வான ஒரு பருவம், நோய்கள் அற்ற பருவம். இந்த பருவங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதன் ஊடாக நன்மையான காரியங்களை நாம் அடைந்து அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நமக்கு தர இருக்கக்கூடிய அந்த அருள் பாக்கியங்களை அடைந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சேருகிற அந்த நண்பர் குலாம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குகிறது. ஒரு இளைஞன் அவன் நெறிபிரண்டு செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் அவன் சேருகிற அந்த நண்பர் வட்டம். அந்த நண்பர்கள் தீயவர்களாக இருக்குகிற போது அந்த தீய பழக்கம் அவரிடத்திலே வந்து அவரும் அவர்களை போன்று மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் அவனுடைய நண்பன் எப்படியானவன் என்பதை அவன் பார்த்து கொள்ளட்டும். அதே போன்று சில ஓமானங்கள் ஊடாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீய நண்பனுக்கு உதாரணம் ஒரு கொல்லன் போன்று, அவனுடைய தோல் திருத்தியிலே இருக்கக்கூடிய, அவனுடைய கொல்லன் கம்மாலையில் இருக்கக்கூடிய அந்த புகை, அதனுடைய ஊத்தை அழுக்கு அவனுடைய படுவதற்கு சமம் என்று இப்படி பல ஓமானங்களை சொல்லி கெட்ட நண்பர்களை தவிர்த்து கொள்ளும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவேதான் ஒரு இளைஞன் மிக முக்கியமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இந்த விடயங்களை கடைபிடித்து வாழ்கிற போது அவன் நேரான சீரான வழியிலே வந்து அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய, அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்க இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை, நல்லறங்களை அவன் அடைந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அவனுடைய கால்பாதம் நகரமாட்டாது. 5 கேள்விகளுக்கு ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே அவன் எழுப்பாட்டப்பட்டு மஹ்ஷருடைய வெளியிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறான். அந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை சொல்லாத வரை அவனுடைய கால்பாதம் அசைய மாட்டாது. அவன் அப்படியே மாட்டிக்கொண்டு நிற்க வேண்டி ஏற்படும். அதில் மிக முக்கியமானது அன் உம்ரிஹி ஃபீமா அஃபனாஹு, அவனுடைய வாழ்நாளை அவன் எவ்வாறு கழித்தான் என்ற அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். வ அன் ஷபாபிஹி ஃபீமா அபிலா, அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் அந்த இளமை பருவம், இளைஞர் பருவம். அந்த இளமை பருவத்தை அவன் எவ்வாறு கழித்தான், எவ்வாறு செலவு செய்தான் என்பதை அவன் அதற்குரிய கணக்கு வழக்குகளை அல்லாஹு தஆலா அவனிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அதே மாதிரி வமாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவனுடைய பொருளாதாரத்தை அவன் எவ்வாறு சம்பாதித்தான், அதை எவ்வாறு செலவழித்தான் என்ற கணக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதே போன்று வமாதா ஆமில ஃபீமா அலிம,
அவன் கற்ற அந்த மார்க்க அறிவை கொண்டு என்ன அமல் செய்தான் என்ற இந்த மாதிரியான கேள்விகள் நாளை மறுமையிலே நம்மை நோக்கி கேட்கப்பட இருக்குகிறது. எனவேதான் இந்த கேள்விகளுக்கு நாம் சரியான முறையிலே பதில் சொல்வதாக இருந்தால் நம்முடைய இளமை பருவத்தை சரியான முறையிலே கழித்திருக்க வேண்டும். எனவேதான் இந்த நோன்பு மாதத்திலே நோன்பு காலங்களிலே வீணாக நாட்களை கழிக்காமல் கால நேரங்களை கழிக்காமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அல் குர்ஆனை ஓதுவதிலே பகல் வேளையில் நோன்பு நோட்பதிலே இரவு வேளைகளில் நின்று வணங்குகிற இந்த மாதிரியான நன்மைகளை நாம் செய்து அல்லாஹு தஆலா இதற்காக வழங்க இருக்கக்கூடிய நற்கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.